ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லா கோர்ஸை பற்றின கவுன்சிலிங் வந்து எந்தெந்த கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த காலேஜில் ஃபீஸ் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சரியா? நீங்கள் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இதுலேருந்து அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா 15 அவுட் ஆஃப் 15 1 மார்க்ஸு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். சரியா? அதாவது கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, ப்ளஸ் வந்து 1 மார்க்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் வந்து சென்டம் வந்து ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஒன் வேர்ட்ஸை ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் ஒன் வேர்டோட ஆன்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரியா? நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த ஃபைனல் எக்ஸாம் நல்லபடியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 16th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி அதாவது கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆக்கிகள் மற்றும் செலக்டர்களின் இடையே உள்ள வேறுபாடு. அதுக்கப்புறம் வாட் இஸ் அண்ட் அல்காரிதம், நெறிமுறை என்றால் என்ன, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பின்வரும் பைத்தான் குறிமுறையின் சரியா வெளியீடு யாது, பைத்தான் கோடோட அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 19th வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் தி பைத்தான் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 20வது கொஸ்டின் இனக்குழு என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை கிளாஸ். அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயதுக்கும் குறைவாக உள்ள அனைத்து மாணவர்களின் தரவினை வரிசைப்படி தெரிவு செய்யும் ஒரு வினவலை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் எ கொரி தட் செலக்ட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோல் ஏஜ் இன் லெஸ் தென் 18 இன் அதர் வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்டபிள்யூஐஜினா என்ன, அதுக்கப்புறம் மினிமம் ஜிடபிள்யூனா என்ன, அதை பற்றி என்ன விரிவாக்கம் எழுத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பாருங்கள், தரவு காட்சிப்படுத்துதல் என்றால் என்ன, வாட் இஸ் டேட்டா விசுவலைசேஷன். சரியா? அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் 24வது கொஸ்டின் வந்து பாருங்கள், பின்வரும் பைத்தான் குறிமுறையின் வெளியீடு அது அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின், அதாவது STRLEN ஏன் பியூர் செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் டிஃபைன் லோக்கல் ஸ்கோப் வித் அன் எக்ஸாம்பிள். சரியா? 27வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் வந்து ரைட் தி பேசிக் ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட்ஸ் இன் பைத்தான். அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின் வந்து பாருங்கள், ரைட் தி சின்டெக்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் பைத்தான் லிஸ்ட் தி ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிபிஏயின் பணி என்ன. சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் வந்து பாருங்கள், வாட் இஸ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ரைட் மோட் அண்டு அபேண்டன் மோட். சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின், வேர் துணைநிலை அதாவது கூற்றின் பயன் என்ன, வேர் கூற்றை பயன்படுத்தி ஒரு பைத்தான் கூற்றை எழுதுவோம். 33வது கொஸ்டின் வந்து பின்வரும் பைத்தான் குறிமுறையின் வெளியீடு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க. 33வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது இந்த 5 மார்க்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு. கொஸ்டின் வந்து பாருங்கள், அளப்புறுகள் என்றால் என்ன மற்றும் பின்வருவன பற்றி குறிப்பு எழுதுக. அதை பார்த்துங்க. சரியா? அதாவது தரவு வகை இல்லாத அளப்புறுகள், அதுக்கப்புறம் தரவு வகையுடன் கூடிய அளப்புறுகள், அதுக்கப்புறம் எஸ்கியூலைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினை பற்றி விரிவாக எழுதும், அதன் பயன்படுத்தும் படிநிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் லிஸ்ட், ஒய் லிஸ்ட் கேன் பி கால்டு பேர்ஸ். சரியா? எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், ரைட் தி சின்டெக்ஸ் ஆஃப் தி அதாவது GLOPT. சரியா? இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸ்பிளைன் இஸ் ஆர்குமெண்ட்ஸ் அண்டு ரிட்டன் வேல்யூஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின் வந்து பாருங்கள், பைத்தான் தாவல். சரியா? கூற்றினை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதாவது எக்ஸல் மற்றும் CSV கோப்பினை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எக்ஸல் ஃபைல் அண்ட் CSV ஃபைலு. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பைத்தானின் ஆக்கி மற்றும் அழிப்பி பற்றி பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
நெக்ஸ்ட்டு பின்னலான டியூபல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் நெஸ்டட் டியூபல், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். சரி, அதுக்கப்புறம் பின்வரும் அதாவது உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. இட்டு, அதுக்கப்புறம் சிஹெச்ஆர், அதுக்கப்புறம் ரவுண்டு, டைப்பு, பவர். சரி, இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதாவது பி கொஸ்டினும் அதே தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க, அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. பின்வரும் சர செயற்கூறுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டில் விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.